காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்தி மணிகண்டன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பரணிதரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவம்மையா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தோள்பட்டை கழுத்துக்குண்டான வரும சிகிச்சைகளை அறிக்க இருக்கும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவி சுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா மனித குலத்தை உயர்ந்த நிறைவான நன்னர்களை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் விவேக நிறுவனை அகத்துறை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சம்மேதங்களை களைவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மென்மையும் முறையாக புரிந்து கொள்வதும் எல்லா நாடும் பிரமாணங்களை சுற்றி ஒன்று கூடி மெய்யானப்படி பணியை என்று புகழ்ந்த எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை குடியுடைய ரோட்டில எங்களுக்கு உதவி செய்யும்படி நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ரோட்டரி வணக்கம் வாஸ்த தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல சிவமையா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா, அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்னத்துல வச்சுங்க, நேரம் கொடுக்கிறோம். நீண்ட மூச்செடுத்து வாய்விட்டு
சின்ன எழுத்தை ஆதிமுறை வைகறை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுள்ளது. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுள்ளது. வணக்கம் ஐயா, வெற்றியுள்ளது. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுள்ளது. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால் வருடத்துல நடக்கின்றோம். அப்படியே விரல்களை வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5 ஆப்போசிட் வச்சுக்கோங்க. 1 2 3 4 ரைட் லெக் மடக்கி நிறுத்துங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெஃப்ட் 2 நிமிஷம். இடுப்புல கை வச்சுக்கோங்க. இடுப்புல அடுத்த மசிக்கிறோம். ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு 1 2 3 4 லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு 1 2 3 4 கைகளை மட்டும் வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட் 1 2 3 அப்படியே ஆப்போசிட்டா 1 2 3 left hand 1 2 3 1 2 3 கைகளை ரெடி. விரல்கள் நல்லா வந்துருக்குங்க. அப்படியே மணிக்கட்டு 1 2 3 4 5 ஆப்போசிட் 1 2 3 4 குழந்தை மணிக்கிறோம். 1 2 3 அப்படியே ஷோல்டர் கை வச்சுக்கோங்க. ஷோல்டர் முழங்கை 2 5 விடுங்க. up, down, right, up, up, up. Straight up, right, 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 right,
Pertama sudah baik kita dari sini. One, two, three. ஆசனங்கள் தாடாசனம் இரண்டாவது மூன்றாவது காலை மேல இருக்கிறோம் கைகளை மேல 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா முடிச்சு கொடுங்க முடிச்சிருக்கோம் நல்லா மேல வைக்கணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 Kolasana, right side. 1 2 3 4 5 6 7 8 9 10 straight down the gun again left 1 2 3 4 5 6 7 8 9 10 நன்றாக முடிச்சு சொல்லுங்க Professor Informasyon kavramını açıklıyorum. İkimizdeki elinde right side olarak right side'deki el pozisyonuna devam ediyor. Bana எவ்வளவு பண்ண முடியுமோ நம்மளுடைய கைகள் மேலே அப்படியே ரைட் லெக்ல லெஃப்ட் ஹேண்ட் கீழே வந்து நல்லா பின்னாடி வர வச்சுக்கணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய் எல்லாம் முடிச்சுடுங்க லெஃப்ட் லெக் எலிவேஷன் வருகிறோம் பின்னாடி திரும்பிடுறோம் ரைட் ஹேண்ட் கீழே வருவோம் லெஃப்ட் ஹேண்ட் மேல போகும் எல்லாம் பின்னாடி திரும்பி வருவோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 நன்றாக முடிச்சுடுங்க இந்த பரிசோதனையோட செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா முயற்சியோடு நம்ம செய்யலாம் ஒரு 3 ஆசனங்கள் செய்யக்கூடிய பலன்கள் வந்து என்னுடைய ஆசனம் அதாவது நம்ம கொஸ்டினும் செய்யறது இல்லை இந்த மாதிரி ராஜகம்பீராசனம் ஒரு முதல் தமிழ் திரும்புறதுனால நல்லா இருக்கும்
அதனால இந்த பயிற்சி செய்யறது வந்து மிக சிறப்பான ஒரு பயிற்சி. திரிகோணாசனம், ராஜகம்பீராசனம், இந்த 2 ஆசனங்களையும் இந்த மாதிரி நன்றாக யோசிப்பாங்க. உட்கட்டாசனம் ஒரு அடிக்க ஆரம்பிச்சிடும். கைகள் வைக்கிறோம். சேர் பொசிஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. Please share 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அவர்கள் இருக்கணும். வேண்டுங்க போடுறோம். அர்த்தம் அச்சேந்திராசனம். லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு பண்ணுங்க. ஒரு கால் நல்லா மடக்கி வச்சிருக்கோம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் இடது போட்டு முட்டியை பிடிச்சிருக்கோம். கால் முட்டியை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் பின்னாடி நல்லா பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. நன்றாக மூச்சு விடுங்க. மூச்சு விடுங்க. ரைட் சைடு கையை கொடுத்து முட்டி பிடிக்கிறது ரொம்ப சிரமம். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் குழந்தையிலேயே நம்ம மடக்கி இப்படி கால டெஸ்டோட சேர்த்து ஒட்டி பிடிச்சு அப்படியே பின்னாடி திரும்புறது. ரைட் லெக் மேல வச்சோம்னா லெஃப்ட் ஹேண்ட் தான் வந்து காலத்தை தாக்கு நல்லா பிடிக்கும். லெஃப்ட் லெக் ரைட் லெக் வந்து இப்போ கீழே வச்சிருக்கேன். லெஃப்ட் லெக்க மேல வச்சுக்கணும். நல்லா அப்படி உடம்பு திருப்பிக்கிறோம். ரைட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெஃப்ட் லெக் ரைட் ஹேண்ட்ல வச்சு பின்னாடி வச்சு நல்லா பிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. நன்றாக சொல்லுங்க.
முதல்ல ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு அப்படி வச்சுருக்கோம். நேரம் வைக்கிறோம். அடுத்து ஒட்டராசம் கொடுத்துருங்க. கால் வந்து விரல்களை கொண்டு வச்சு செய்யக்கூடாது. விரல்களை டச் பண்ணி செய்யக்கூடாது. காலை வந்து நீங்கி விட்டுருங்க. காலை வந்து நீங்கி விடும். விரல்களை நீங்கி இடுப்புல கை வச்சுக்கோங்க. நல்லா பேக் பண்ணிக்கோங்க. காலை கீழே பிடிக்க முடியாதவங்க இதே பொசிஷன்ல அப்படியே இருக்கு. 15 செகண்ட் அப்படியே உயரம் கிடைக்கிறவங்க மட்டும் கால் பிடிக்காம பிடிச்சிடலாம். One, two, three, four, 5, 6, 7, 8, 9, 10. வஜ்ராசனம் வந்து நல்லா முடிச்சு. ஒட்டகாசனம் செய்த பிறகு அடித்து முறையாக மூச்சு பின்னாடி கை கட்டுறீங்க. மக்கள் நல்லா முடிச்சுடுங்க. மூச்சு வெளியே டச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வெயிட் தலைமை தலை கீழே போகும்போது இடுப்பு பிரிவு மேல சில பேர் செய்யறது தவறு. இடுப்பு கீழே கால் மேல கூடாது இருக்கணும். இடுப்பு தூக்காம இவ்வளவுதான் பண்ண முடியும்னா இந்த அளவு செஞ்சீங்கன்னா இதே நிலையில நீங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. கொஞ்சம் கேட்க பாலாசனம் கை வச்சுட்டு One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Adesso voce destra. Up. Down. Up. Down. Up. Down. Up.
down, up, down, up, down, up, down, up, down. அப்படியே வஜ்ராசனம் போடுங்க. நன்றாக பயிற்சி பண்ணுங்க. அடுத்து கபாலத்தை பெருவச்சு கால் வலி இருந்ததுன்னா சுகாசனம் வைக்கீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தலைப்பிடிச்சிருந்தா தலை விடைப்பிடிச்சிருந்தோம் இடையில நிறுத்திட்டு மறுபடியும் செய்யும். அப்படியே செஞ்சுட்டு போடுங்க. 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா மூச்சு விடுங்க. வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா மூச்சு விடுங்க. மூச்சு விடுறோம். ஒரு மூச்சு நல்லா உள்ளே வச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து முதல் மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா மூச்சு விடுங்க. சின்ன வச்சு நம்மளால மூச்சு விடுங்க.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா முடிச்சுட்டு ஒரு வாட்டி யூஸ் சொல்லுங்க. கவனிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க, கண்களை மூடி சாதி அசைவுல உடல் அசைவுகள் இருந்து மூச்சு காற்று வெளியே கவனிச்சு இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள் தோள்பட்டை கழுத்துக்கு உண்டான மர்ம சிகிச்சை நமக்கு அளிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து நமக்கு கை மற்றும் கால்களுக்கு உண்டான மர்ம சிகிச்சையை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள் இன்று நமக்கு தோள்பட்டை மற்றும் கழுத்துக்குண்டான மர்ம சிகிச்சை அளிக்க இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வை சிறப்பித்துக் கொடுக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேடம் அட்மிட் பண்ணிட்டீங்க. அன்மியூட் பண்ணீங்க மேடம், மியூட்ல. மேடம் மியூட்ல இருக்கு மேடம். 1 செகண்ட் நான் வந்துறேன் சார். ஓகே தேங்க்யூ. ஹலோ, அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு செக்ஷன் சீக்கிரமா கொடுத்துட்டீங்க. ஆடியோ போட முடியல மேடம். அதனாலயா? நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. ஆடியோ எடுக்க மாட்டேங்குது. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. சரி, எனக்கு கிளாஸ் சீக்கிரமா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். நன்றியை தெரிவித்துக்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லார் இடத்துலயும் மழை பெய்யுதா நல்லா? ஓகே. பழைய கிளாஸஸ் நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ரொம்ப பெரிய பிரேக் ஆயிடுச்சு. மேடம் அன்மியூட் பண்ணீங்க. திரும்பி பழைய அதாவது ரொம்ப நாள் ஆச்சு கிளாஸஸ்ல வந்து நான் என்ட்ரி ஆகி. ஸோ கிளாஸஸ்ல என்ட்ரி ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வந்ததுக்கு ஒரு பெரிய பிரேக் ஆகி இப்போ திருப்பி நம்ம வந்திருக்கோம். லாஸ்டா என்ன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன்? யார் யாரெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். என்ன சார்?
இல்ல மியூட்ல இருந்துச்சு. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்னு எல்லாரும். ஆ சொல்லுங்க பெருமாள் ஐயா, எப்படி இருக்கீங்க? செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். பண்ணிட்டு இருக்கீங்க கலைக்கா? செஞ்சுட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. நான் கைக்கு தானே சொல்லி கொடுத்துட்டு போனேன். என்ன மேடம்? கைக்கு தானே சொல்லி கொடுத்துட்டு போனேன். கை பாயிண்ட் எடுத்து தானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனேன். ஆமா ஆமா. கை பகுதி தான். யார் யாரெல்லாம் ரெகுலரா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க? ரெகுலரா மழை பெய்யும் போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. இப்ப கண்டினியூஸா எல்லா பக்கமும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. லேடிஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு தயவு செய்து பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. அதாவது மழை பெய்யறனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்கன்னு சொல்றேன். கண்டினியூஸா நேத்துல இருந்து மழை பெஞ்சிட்டே தானே இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. யாருக்கு மழை பெய்யாம இருக்கு? எந்த ஏரியால மழை இல்லாம இருக்கு? யாராவது சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் மியூட்டையும் வீடியோ ஓபன் பண்ணி வாங்களேன். யார் வீட்டு பக்கம் மழையே இல்ல? மியூட் எடுத்துட்டு பேசுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு மழை பெய்யறனால இந்த மழை பெய்யற டைமிங் மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. இன்னைக்கு லேடிஸ் குளிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நாளைக்கு குளிக்கிறவங்களா இருந்தாலும் எண்ணெய் மட்டும் தேய்ச்சி குளிக்காதீங்க. தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. ஃபேனோ இல்ல ட்ரையரோ போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. சாம்பிராணி போக நல்லா போட்டு விட்டுக்கோங்க. இந்த இதெல்லாம் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் தொடர்ந்து மழை பெய்யறனால இந்த வாரம் மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் மழை நின்றுச்சுன்னா தாராளமா நீங்க பண்ணிக்கோங்க. குளிர்காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால தப்பு கிடையாது. மழை காலத்துல மட்டும் மழை இந்த மாதிரி தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கிற டைமிங்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. ஓகேவா? சோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வர்ம கிளாஸ் எடுக்க வந்திருக்காளே அப்படின்னு யோசிக்காதீங்க. கிளாஸஸ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த வாரம் அதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. யாருக்காவது இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸ்ல நிறைய விஷயம் மறந்துருக்கு, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திருப்பி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம டைமிங் இருக்கு. நம்ம குணபாலன் ஐயா கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரம் நம்மளுக்கு கிளாஸ் கொடுத்துட்டாரு. நெட்வொர்க் ப்ராப்ளம்னு. யார் எதுவும் டவுட் இருந்தா கொஞ்சம் கேட்டுருங்க. கொஞ்சம் எல்லாரும் வீடியோஸ்க்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த செக்ஷனுக்கும் போறதுக்கு, டவுட் கேட்கறதுக்கு. யாருக்கு டவுட் இருக்கா? இல்லையா? நல்ல சிவமையா சொல்லுங்க. என்னதியா? தூக்கம் நல்லா வர்றதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளஸ்? தூக்கம் நல்லா வர்றதுக்கா? சரி, யாருக்கு தூக்கம் வரலை? சென்டருக்கு வர்றவங்களுக்கு. அப்படியா? ஓகே, சொல்லிடுவோம். ட்ரீட்மெண்டாவே யோகா சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. இதையும் சொன்னா சேர்த்து சொல்லிருக்கீங்க. தூங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்லா தூங்கணும்னு நினைக்கிறவங்க படுக்க போறதுக்கு பெட்டுக்கு போனோடனே கண்டிப்பா மொபைலை தூக்கி உரமா வச்சிடணும். பெட்ல படுத்துட்டு மொபைல் பார்க்க கூடாது ஃபர்ஸ்ட். அதுதான் நம்ம இப்போதைக்கு இருக்கிற விஷயத்துல ஃபர்ஸ்ட். நம்ம தூக்கத்தை வந்து என்ன பண்ணுது? வேமா அது வாங்கிக்கிடுது. எவ்வளவு தூக்கம் இருந்தாலும் அந்த தூக்கத்தை நம்ம என்ன பண்றோம்? மொபைல் பாக்குறோம். டிவி கூட பார்த்தா தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? டிவி பார்த்துட்டே கூட படம் பார்த்துட்டே தூங்கிடுவோம். ஆனா மொபைல் பார்க்கும்போது என்ன ஆகுது? அது எவ்வளவு தூக்கம் இருந்தாலும் அதுதான் தூக்கத்தை வாங்கிக்கிடுது. அதனால பெட்டுக்கு படுக்க போயிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மொபைல் எடுக்காதீங்க. அப்படி உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா நீங்க படுத்துட்டு இன்னைக்கு என்ன நடந்த விஷயம் இருந்ததோ அதை வந்து ரிவர்ஸ்ல யோசிங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இது வந்து சைக்காலஜிக்கலா இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நைட் என்ன சாப்பிட்டோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத ரிவர்ஸ்ல யோசிக்கணும். படுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சு யார் கூட பேசணும் என்ன பண்ணுங்கிறத தலைகளா யோசிச்சோம்னா கொஞ்சத்துல நம்மளே தூங்கிடுவோம். ஏன்னா ஓரளவுக்கு தான் யோசிக்க முடியாது, அதுக்கு மேலே யோசிக்க முடியாதுல, தூங்கிடுவோம். இது ஒரு டெக்னிக். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கணும்? உடம்பு ரொம்ப வலியா இருக்கு, டயர்டா இருக்குன்னா நீங்க ரிலாக்ஸ்டா படுத்துட்டு, நம்ம நல்ல சாந்தி ஆசனாஸ் பண்ணுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி சாந்தி ஆசனாஸ்ல படுத்துட்டு எங்க பாட்ல நம்மளுக்கு டயர்டா இருக்கு, தூக்கம் வராம இருக்கோ அந்த இடத்த வந்து என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ணி பிரீத்திங் எடுக்கணும்.
கவனிச்சுட்டே ரிலாக்ஸேஷன் சொல்லணும். நம்மளுடைய உடம்புக்கு நம்மளே என்ன பண்ணணும், பேசணும், ரிலாக்ஸ் பண்ணணும். கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். கொடுத்தோம்னா அந்த இடத்துல அப்படியே அந்த பெயின் ரிலீஸ் ஆகி நல்லா தூக்கம் வரும். இதுக்கு மேல உள்ளக்க இன்டேக் எடுக்கிறதுல வந்து பால்ல வந்து நம்ம கசகசா சேர்த்து சாப்பிட சொல்லுவாங்க, தூக்கம் வரும்னு சொல்லிட்டு. கசகசா மட்டும் சேர்க்க கூடாது. பால்ல பட்டைப்பொடியும் கிராம்பு பொடியும் ஒரு பிஞ்சு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ஓகேவா? சாப்பாடுக்கும் டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ரிலாக்ஸ் பண்றதுக்கும் டிப்ஸ் சொல்லியிருக்கேன், இந்த இதுக்கும் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க. அதாவது மியூசிக்ஸ் ஏதாவது சைட்ல நல்லா தூங்குறதுக்குன்னு சொல்லிட்டு சாஃப்ட் மியூசிக்ஸ் நிறைய யூடியூப்ஸ்ல வரும். அந்த மாதிரி ஏதாவது மியூசிக்ஸ் மைல்டா ஓம் சாந்தி மியூசிக்ஸ் போட்டுட்டு படுக்கலாம். இல்லைன்னா சவுண்டுன்னு சொல்லிட்டு பெல் சவுண்ட் வந்து ரொம்ப மைல்டா கிடைக்கும். அந்த மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே படுத்துனீங்கனாலும் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இதுக்கும் மேல தூக்கம் வரல அப்படின்னா வேற ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அது என்னங்கிறது நீங்க ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்றது பெஸ்ட். தூங்குறதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா ரெகுலரா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னாவே தன்னால தூக்கம் வந்துடும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால ஆகும். ஆனா காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா மத்தியானம் தூங்க கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு 5 மணி நேரம் கழித்துல இருந்து 6 மணி நேரம் கழிச்சு தான் தூங்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துல தூங்குனீங்கன்னா தலையில நீர் கோர்த்துரும். அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டா எவ்வளவு தூரம் கேப்னா 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க தூங்கணும். ஆனா நல்லா தூக்கம் வரும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு நல்லா தூக்கம் வருமா? சின்ன பிள்ளைங்க பேபிஸே பாருங்க, நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி படுக்க வச்சா உடனே தூங்கிருங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நல்லா தூக்கம் வரும். ஓகேவா? நல்ல சார், டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, கிளியர் ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் இந்த மாதிரி நார்மலா இல்லாம ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, ஒரு 4 வருஷமா தூக்கம் இல்லாம இருக்கிறவங்களே சரி பண்ணி இருக்கிறோம். பயிற்சி கொடுத்து சைக்காலஜியா அவங்ககிட்ட பேசி ஆசன பயிற்சி மூச்சு பயிற்சி எல்லாம் கொடுத்து ரெடி ஆயிருக்காங்க. ஆனா இன்னொருத்தர் வந்து அதையும் தாண்டி ரொம்ப பாதிப்பு உள்ளவங்களா இருக்காங்க. அதுக்காக தான் கேட்டேங்க. ஓகே, நன்றி. நீங்க சொன்ன விளக்கம் நல்லா இருக்கு, செய்ய வைக்கலாங்க. தேங்க்யூ சார். நம்ம செக்ஷன்ல அடுத்து வேணா ஒரு நாள் ரிலாக்ஸேஷனுக்குனே ஒரு நாள் கிளாஸ் கொடுப்போம். கண்டிப்பாங்க. இது வந்து எப்படின்னா ரிலாக்ஸேஷன் கிளாஸ்ங்கிறத விட சாந்தி ஆசனாஸ் பண்றோம்ல, சாந்தி ஆசனாஸ் வந்து எப்படின்னா 10 நிமிஷம் பண்ணக்கூடாது, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுக்கும். சவாசனம் சொல்லுவாங்க, யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சவாசனம், சவம்னா என்னது? நம்ம உடல் வந்து டெட் பாடியா மாறுறதுக்கு பேர் தான் சவம், பிரேதமா. அந்த மாதிரி படுத்திருக்கு. நீங்க தூங்கியும் தூங்காத நிலைன்னு சொல்லுவாங்க. நீங்க படுத்திருப்பீங்க, தூங்குவீங்க, ஆனா உங்க பக்கத்துல வந்து ஒரு குண்டு பீனை வச்சு குத்துனா கூட உங்களுக்கு சென்சேஷன் ஆகாது. ஆனா நீங்க படுத்திருப்பீங்க, தூங்குவீங்க, ஆனா குத்துறாங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும், ஆனா வலிக்காது. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு நிலைக்குள்ள போறது பேர் தான் சவாசனம். சாந்தி ஆசனாஸ்ங்கிறத தான் சவாசனம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உள்ளக்க போகும்போது உங்களுடைய பாடிய ஆட்டோ ரீசைக்கிள்னு சொல்லக்கூடிய அதுவாவே ஆக்டிவேட் பண்ணி அதுவாவே அதை சரி பண்ற தன்மையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது உங்க உடல் இங்க இருக்கும், ஆத்மா வெளியே கொண்டு போயிருவீங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு 1 இயருக்கு ஒரு 1 மணி நேரம் நீங்க இதை படுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க பாடி ரொம்ப சூப்பரா இருக்கும். தூக்கமின்மைங்கிறது இருக்கவே இருக்காது, டிப்ரெஷன்ங்கிறது இருக்காது, மென்டலா ரொம்ப ஃப்ரீ ஆவீங்க. நம்ம குணபாலன் சார் ஒரு 1 மணி நேரம் டைமிங் நம்மளுக்கு கொடுப்பாருன்னா நான் உங்களுக்கு ஒரு செக்ஷன் அடுத்த செக்ஷன் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க. அடுத்த செஷன் வேணும் நம்ம பண்ணிப்போம் மேடம். எனக்கு 1 ஹவருக்கு மேல வேணும் சார் டைமிங். 1 ஹவர் தான், 1 ஹவர் பண்ணிக்கலாம். ஐயா ஒரு 1/2 hour எடுத்துக்கலாம் ஐயாட்ட இருந்து. ஆனா என்ன காலையில எல்லாரும் தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க, மறுபடியும் உங்களை தூங்க வைப்பேன் நானு. தூக்கம் வந்துருங்க மேடம். மறுபடியும் உங்களை தூங்க வைப்பேன், ஆனா எழுப்பி விட்டுருவேன். கண்டிப்பா 1 மணி நேரம் எடுத்துக்கங்க, நான் சாந்தியாசனம் மட்டும் கொடுத்துட்றேன். சோ ஓகேவா? கிளாஸஸ் அனுப்பமா கொஞ்சம் வீடியோஸ்ல இல்லாதவங்க கொஞ்சம் வீடியோஸ்ல வந்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்றது கரெக்டா தப்பாங்கிறதையும் பாத்திரலாம். நம்ம கிளாஸ்ல என்ட்ரி ஆயிருமா?
இப்ப நம்ம இன்னைக்கு ஹெட்டிங் வந்து என்னது ஷோல்டர் சொல்லியிருக்கோம். தோள்பட்டை மற்றும் கழுத்து. யார் யாருக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கு? யோகா கிளாஸஸ்ல இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் தும்மிட்டு இருந்தீங்க. நம்ம மாஸ்டரே தும்மிட்டு இருந்தாரு, யோகா மாஸ்டரே. சளி பிடிச்சிருக்கு, சரி பண்ணிடுவோமா? பக்கத்துல சம்திங் விக்ஸ் என்னென்ன சளி பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு விக்ஸ், அமிர்தாஜன் ஏதாவது ஒரு எண்ணெய் தூக்கி வச்சுக்கோங்க. இல்ல காயத்ரி மணி என்ன மசாஜிங் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. லைட்டா கையில இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல மட்டும் எண்ணெய் தடவிக்கோங்க. கௌரிமா எதுவும் டவுட்னா கேளுங்க, இல்லைன்னா மியூட் போட்டுக்கோங்க. கௌரிமா வேற யாரும் டவுட்னா மியூட் எடுங்க, மத்தவங்க மியூட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் விரலோட இந்த பகுதியில மட்டும் எண்ணெயை தடவிக்கோங்க, வேற எங்கேயும் பண்ண வேண்டாம். எண்ணெயை தடவிக்கோங்க. எண்ணெய் விக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அதுக்காண்டி நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெய் எடுத்துறாதீங்க. தேங்காய் எண்ணெய் கூட ஓகே, நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் யாரும் தொட்டுறாதீங்க, அது ரொம்ப குளிர்ச்சி, அதை எடுத்துறாதீங்க. விக்ஸ், அமிர்தாஜன் இந்த மாதிரி இதை கூட எடுத்துக்கோங்க. இல்லாத பட்சத்துக்கு காயத்ரி மேனின்னு சொல்லி நினைக்க மசாஜிங் ஆயில் சொன்னேன் பாத்தீங்களா, அது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுல எதுவுமே இல்லாத பட்சம்னா தேங்காய் எண்ணெய் கையில எடுத்துக்கோங்க, வேற எந்த எண்ணெயும் எடுத்துறாதீங்க. எடுத்துக்கிட்டீங்களா? கையில நல்லா இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வலது கையை வச்சு இடது கழுத்துல நல்லா எண்ணெயை தேய்ச்சி விட்டுக்கோங்க. மோதிரம் வளையல் போட்டிருந்தா மட்டும் கழட்டிருங்க, அதுக்கு நம்மளுக்கு மசாஜ் பண்ணும்போது குத்தி விட்டுரும். தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது இடது கை வச்சு வலது பக்க தோள்பட்டையில இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சுடு பறக்க தடவற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் தடவி விட்டுட்டீங்களா? அடுத்து மறுபடியும் லேசா எண்ணெயை தொட்டுட்டு உங்க நெத்தி பொட்டுல இப்படி தடவி விட்டுக்கோங்க. நெத்தியில இருந்து காது வரைக்கும் வர்ற இடத்துல தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு மறுபடியும் லேசா எண்ணெயை எடுத்து உங்களுடைய நெஞ்சு பகுதியில, நான் ட்ரெஸ்ஸுக்கு வெளியே காமிக்கிறேன், நீங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள தேய்ச்சிக்கோங்க. இங்க நம்மளுடைய காலர் போன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த இருக்கா காலர் போன், இந்த இடத்துல இருந்து இங்க கீழே வரையும் இப்படி தேய்ச்சு நெஞ்சு பகுதியில ரெண்டு பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுக்கிட்டீங்களா? தேய்ச்சி விட்டுக்கோங்க. என்னமா என்னையா முடக்கரத்தான் ஆயில் அதெல்லாம் வேண்டியது இல்லையா, அது கால் வலிக்கு. இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் சூடு பறக்க இருக்கிற மாதிரி தேய்க்கிறதான். ஓகே சரியா? அப்ளை பண்ணிக்கிட்டீங்களா? ஆயில ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? கையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த இடத்துல இருந்து சும்மா டேப் பண்ணி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துரும். மசில்ஸ் ஃபுல்லா குளிர் நேரமா இருக்குல்ல, அது அப்படியே கூலிங்ல டைட் ஆகும். தட்டி சர்க்குலேஷன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 30 செகண்ட் பண்ணணும். அடுத்து கையை திருப்பியும் டேப் பண்ணி ரிலாக்ஸேஷன் கொடுத்துறோம். கையை நேராச்சு இப்படியும் பண்ணணும். கையை எடுத்து திருப்பி உள்ளங்கை வேலை தெரியுற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சு உள்பக்கத்தையும் கொடுத்துருங்க. உள்ளங்கை மட்டும் கிடையாது, நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கையை தூக்கி கொடுங்க, தோள்பட்டை வரைக்கும் கையை தூக்கி கொடுத்து செய்யுங்க. அடுத்து இந்த கை மாத்திக்கோங்க, கையை நல்லா தூக்கி செய்யுங்க. தோள்பட்டை வரைக்கும் கையை தூக்கி செய்யுங்க. வளையல், மோதிரம், பிரேஸ்லெட் எல்லாம் போட்டீங்கன்னா தயவுசெய்து கழட்டி வச்சுக்கோங்க. உங்க ஸ்கின்னை கிழிச்சு விட்டுரும். அடுத்து இந்த பக்கம் கையை திருப்பி கொடுத்தும் டேப் பண்ணிக்கோங்க. முருகேஷங்கிறவங்க உங்க மொபைல் கொஞ்சம் நேரா வச்சுக்கோங்க. ஃபேன் தான் தெரியுது, நீங்க செய்யறது தெரியல. டேப் பண்ணிட்டீங்களா? டேப் பண்ணிட்டு அடுத்து ஷோல்டர், தோள்பட்டை இருக்குல்ல, தோள்பட்டை பின்பகுதியும் நல்லா டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. வலது கை வச்சு இடது பக்கம் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். கழுத்து வலிக்காது, நேரா பாப்பீங்க. வலது கை வச்சு இடது பக்கம் பண்ணணும். எப்பயுமே நம்ம தோள்பட்டைக்கு கைக்கு பண்ணும்போது வலது கையை வச்சு இடது பக்கம் பண்ணுங்க. ரவிசுந்தரியா மாத்தி செய்யுங்க. ஒவ்வொரு கைக்கா செய்யுங்க, ஒவ்வொரு தோள்பட்டைக்கா செய்யுங்க.
ரவி சுந்தரியா, வலது கையை வச்சு இடது தோள்பட்டையை தட்டி கொடுங்க. அப்படிதான் தனித்தனியா செய்யுங்க, சேர்த்து பண்ணாதீங்க. அடுத்து இடது கையை வச்சு வலது தோள். புது அன்பர்கள்லாம் கொஞ்சம் வீடியோல வந்தீங்கன்னா அவங்க சொல்றது ஈஸியா இருக்கும். அவங்களும் உங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுவாங்க. புது அன்பர்கள் வந்து வீடியோல வந்து செஞ்சீங்கன்னா, இப்ப அம்மா சொல்றது நீங்க செய்யறது அவங்களுக்கு நல்லா தெரிய வரும். அவங்க சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும். நன்றி. ராசாத்திமா, உங்க மொபைல கீழே வச்சுட்டு பண்ணுங்க. மொபைல வச்சுட்டே கையில பண்றீங்க. மொபைல் ஒரு பக்கம் மூவ் ஆகுது, நீங்க ஒரு பக்கம் பண்றீங்க. ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இல்ல செவத்துலயே உங்க மொபைல ஒரு பக்கமா வச்சுட்டு நீங்க பாருங்க. மொபைல் பார்த்து செய்யுங்க. தேங்க்யூமா. ஓகேவா? இப்ப டேப் பண்ணிட்டீங்களா? ஸோ சர்க்குலேஷன்ஸ் ஃப்ரீயா நல்லா மூவ் ஆகுதா? இது எதுக்காக இப்போ உங்களுக்கு பண்ணியிருக்கு அப்படின்னா, குளிர் நேரமா இருக்கனால உடம்புல வந்து சர்க்குலேஷன் ப்ராப்பரா இல்லாம டைட் ஆகும். அதுக்காண்டி அதை டேப் பண்ணி விட்டு அந்த சர்க்குலேஷனை கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம், நம்ம மசாஜிங் ஆரம்பிக்கிறோம். எப்பயும் போல எண்ணெய் தேய்க்கிறது வந்து நம்ம எண்ணெய் எப்ப தேய்க்க வேண்டாம் யாரும், நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கோங்க. கையில தேய்க்கும் போது இப்படி தேய்ச்சிட்டு அடியில குடி கொண்டு வரணும். இப்படி தேய்ச்சி அடியில குடி கொண்டு வரணும். சும்மா நீங்க கையில தேய்ச்சிக்கோங்க, எண்ணெயை வைக்காம. இங்க விரலோட இந்த பகுதியில ஆரம்பிச்சு இப்படி தேய்க்கிறோம். வலது கையை வச்சு இடது பக்கமா இப்படி தேய்க்கணும். இதை தேய்ச்சிங்கனாவே உங்க கை சூடு பறக்க இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தோள்பட்டை வரையும் போய் கையை அடியில ஆம்பட் பக்கம் இப்படி திருப்பி கொண்டு வந்து விடுங்க. எண்ணிக்கை வந்து எத்தனை நீங்க ஆரம்பிக்கிறது வந்து உச்சந்தலையில இருந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி ஆரம்பிக்கும் போது கால் பாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம்ல, கால் பாதத்துல இருந்து மசாஜிங் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து 7, 9 ஒத்தப்படை எடுத்துக்கோங்க. 7, 9, 11, 21 கணக்கு வச்சுக்கணும். சோ எந்த நம்பரை ஸ்டார்ட் பண்றீங்களோ அத்தனை தடவை நீங்க இது பண்ணணும். இப்போ ஒரு 7 தடவை ஆரம்பிச்சீங்கன்னா 7 தடவை இந்த கைக்கு பண்ணணும். 7 தடவை முடிச்சுட்டு அடுத்து இந்த கைக்கு மாத்தி பண்றது. சோ நல்லா கீழே உங்க விரல்ல இருந்து மேல வரையும் கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து விடணும். கையை முடிஞ்சளவு தோள்பட்டைக்கு முன்னாடி வச்சே பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். தோள்பட்டைக்கு சைடுல இப்படி கொண்டு போயிட்டு பண்ணீங்கன்னா இந்த கை இவ்வளவு நீளத்துக்கு போய் வராதுல, கஷ்டமா இருக்கும். தோள்பட்டைக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. உங்க முகத்துக்கு முன்னாடி வச்சுட்டே பண்ணுங்க. கை நல்லா சூடேறிடுச்சா? உங்களுக்குள்ள எண்ணிக்கை வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய கைவாக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு எத்தனை கவுண்ட் செய்ய வருங்கிறது உங்களுடைய பகுதியில தான் இருக்கு. சோ 7 இல்லைன்னா 9, 11, 21 கணக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை செய்யணுங்கிறது உங்களுக்கு தோணுதோ அத்தனை எண்ணிக்கை நீங்க செஞ்சுக்கோங்க. செஞ்சாச்சா? அடுத்தது பண்ணுமா? அடுத்தது தோள்பட்டை. கழுத்து தோள்பட்டையும் சேர்த்து நம்ம செய்யறோம். அப்படிங்கும்போது இந்த கட்டை விரல் இருக்கு பாத்தீங்களா, அதை இப்படி தூக்கிடணும். நம்ம கையை வந்து பக்கத்துல கேமரால காமிக்கிறேன். எல் ஷேப்ல இருக்கிற மாதிரி கையை இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. இப்படி விரிச்சு வச்சுட்டீங்கன்னா தான் செய்யறது கரெக்டா இருக்கும். சோ தலையை வந்து லைட்டா சாய்ச்சி வச்சுக்கணும். தலையை லைட்டா இப்படி சாய்ச்சி வச்சுட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். கழுத்தை ஒட்டி ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்க தூக்கி விட்டுக்கோங்க. சோ இந்த கையை இப்படி வச்சிருக்கோம். வச்சுட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் கழுத்துல தலையை திருப்பிக்கணும். இப்போ நீங்க உங்க வலது கையை வச்சு இடது பக்கம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய தலையை வலது பக்கமா திருப்பிடணும். ரைட் சைட்ல திருப்பிடணும். திருப்பிட்டு கழுத்து பகுதி நல்லா தெரியும். சோ கழுத்து பகுதியில வந்து காது கடியில இருந்து 4 விரலை வச்சு இப்படி நல்லா என்ன பண்ணணும், இப்படி கீழே தேய்ச்சி விடணும். இதுவும் கைக்கு எத்தனை எண்ணிக்கை நம்ம காலில இருந்து எடுத்தோமோ அதே எண்ணிக்கை கணக்குல திருப்பணும். தலையை திருப்பி கொடுங்க, தலையை சாட்சி கொடுக்காதீங்க. பெருமாளைய தலையை திருப்பி கொடுங்க, சாட்சி கொடுக்காதீங்க. திரும்ப சொல்றேன், தலையை திருப்பி கொடுங்க, சாட்சி கொடுக்காதீங்க. கரெக்ட், சூப்பரா பண்றீங்க. தலைய இப்படி சாட்சி கொடுங்க. நான் சொல்றதை கேட்டு நீங்க பண்ணுங்க. நீங்க போனை பார்க்காதீங்க. நீங்க போனை பார்த்தீங்கன்னா தலையை மாத்தி செய்வீங்க. தலையை திருப்பி கொடுங்க. கழுத்தோட தலையை திருப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல செய்யுங்க. இந்த இடத்துல இருக்கிற நரம்பு தான் முக்கியமான நரம்பு. நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பிக்குண்டான நரம்பும் இந்த இடத்துலதான் இருக்கும். காது மூக்கு தொண்டைக்குண்டானதும் இங்கதான் இருக்கும். இந்த இடத்துல இருக்க நரம்புல தான் என்ன ஆகும், நம்மளுடைய சில்னஸ் போய் காது வழியா உள்ளக்க போய் அது என்ன சொல்லுவாங்க, அது ஏதோ கட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சளி கட்டின்னு, அது இந்த இடத்துல சேரும். சோ இந்த இடத்த வச்சு இப்படி தேய்ச்சி கொடுக்க சூடு பண்றதுக்கு அந்த கட்டி வந்து கரைய ஆரம்பிச்சிடும். கரைஞ்சிச்சுன்னா சளி மொத்தமும் வெளியேறிடும். இந்த இடத்துல கட்டி ஃபார்ம் ஆக நம்ம சளி பிடிச்சிட்டே தான் இருக்கும். சோ மேல இருந்து கீழ் நோக்கி இழுக்கணும். இதை கீழ இருந்து மேல கொண்டு போக கூடாது. மேல இருந்து தான் கீழ் நோக்கி இழுக்கணும்.
இந்த இடத்துல தான் நல்லா எண்ணெய் விக்ஸோ சம்திங் ஏதாவது ஒண்ணு தேய்ச்சிட்டு இழுங்க. இதை வந்து இந்த இடத்த தேய்க்கிறது மட்டும் என்ன பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நேரம் மட்டும் கிடையாது. சளி பிடிச்சிட்டுனாலோ இல்ல உங்களுக்கு குளிர்காலம் சளி பிடிக்கும்னு தோணுனாலோ நைட்டு படுக்கும் போதோ காலைல படுக்கும் போது இந்த டைரக்ஷன்ல இப்படி இழுங்க. ஒண்ணு தலையை சாச்சி, அதாவது தலையை ஒரு பக்கமா திருப்பி வச்சு இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி தேய்க்கணும். 2 டைரக்ஷன் வரும். 7னா 7, 9னா 9, 11னா 11 இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து தலையை நேரா வச்சு என்ன பண்றோம், அதே கைதான் ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் கொண்டு போறோம். வலது கையை இடது பக்கமா கொண்டு போய் மேல இருந்து கீழ் நோக்கி இழுக்கணும். இப்ப சைடா இழுத்தோம்ல, அதே இது மேல இருந்து கீழ் நோக்கி இழுத்து உங்களுடைய காலர் போன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அது வரைக்கும் வரணும். காலர் போன் வரையும், நெஞ்சு வரையும் இழுக்க கூடாது, காலர் போன் வரையும் கொண்டு வரணும். அம்மா நீங்க சைட்ல கிராஸ்ல இழுக்கிறீங்க, மேல இருந்து கீழே வரங்க கௌரிமா. மேல இருந்து கீழே ஒரு கோடு போட்ட மாதிரி மேல இருந்து கீழே இங்க வரையும் தான் வரணும். இந்த காலர் போன் வரையும் வரணும். இதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, இப்படி ஃப்ரண்ட்ல இழுக்க கூடாது. அந்த ஸ்டெப் முடிச்சிட்டோம். 2வது ஸ்டெப் வந்து இந்த இடம் தான். 4 விரலை வச்சு பண்றோம். சோ அந்த 4 விரலை வச்சு என்ன பண்றோம், மேல இருந்து கீழ் நோக்கி இழுக்கிறோம். அவ்வளவுதான். மேல இருந்து கீழ் நோக்கி இழுக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் சளி இருக்கோ இப்ப இங்க தேய்க்க ஆரம்பிச்சோடனே உங்களுடைய சலைவா செக்ரேஷன் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சு இருமல் குறையுதா? இது செய்யும்போது இப்ப இருமல் இல்லாம இருக்கீங்களா, தும்மல் இல்லாம இருக்கீங்களா? இந்த இடம் I can செஞ்சாச்சு. feel very relief. Thank you very much. என்ன சொல்றீங்கன்னு சரியா கேட்கல, என்ன சொல்லுங்க. பண்றது நான் பண்ணேன், நல்ல ரிலீஃப் தெரியுது இந்த கழுத்துக்கு நீங்க பண்ண மசாஜ். ஓகே, தேங்க் யூ, சூப்பர். நான் ஆப்போசிட் சைடும் சேர்ந்து பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க இதுல வாங்க, போன்ல வாங்க, வீடியோஸ்க்கு வாங்க. இப்பதான் நீங்க பண்றது கரெக்டானு என்னால பார்க்க முடியும். வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணாதீங்க ப்ளீஸ். எல்லாருமே வீடியோக்குள்ள வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நீங்க சின்ன சின்ன தப்பு பண்ணீங்கன்னா அது வெளியில தெரியாது. தலையை வந்து இப்படி சாய்க்காதீங்க, தலையை பண்ணணும். அடுத்து இதே இது நம்ம பண்றோம். என்ன சார் சளி நல்ல ரிலீஸ் ஆகுதா? 2 ஸ்டெப் கழுத்துக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஒரு ஸ்டெப் பண்ணும்போது தலையை அப்படி சாய்ச்சி வச்சுட்டு பண்ணாம திருப்பி வச்சுட்டு என்ன பண்றோம், கிராஸா அப்படி எடுக்கிறோம். உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ஸ் வச்சு ரைட் சைட்ல, இடது கையை வச்சு வலது பக்கத்துல இருக்கிற கழுத்துல மேல இருந்து இப்படி கிராஸா அப்படி இழுத்து கொடுக்குறோம். காது கடியில இருந்து இந்த 4 விரலுடைய உள்பகுதி மூலமா இப்படி தேய்ச்சி எடுக்கிறோம். சோ தலையை வந்து என்ன பண்றோம், சாய்க்க கூடாது, தலையை திருப்பி செய்யறோம். திரும்பவும் சொல்றேன், தலையை சாய்ச்சிங்கன்னா கழுத்து வலிக்கும். தலையை வந்து இப்படி சைட்ல திருப்பிட்டு இப்படி செஞ்சீங்கன்னா கழுத்து வலிக்காது, ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும் இந்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் வந்து தலையை நேரா வச்சுட்டு என்ன பண்றோம், மேல இருந்து கீழே விரல் 4 விரல் நுனி விரலை வச்சு மேல இருந்து நேர்கோடு இழுத்து கொண்டு வந்து நம்ம காலர் போன் சொல்லுவோம் பாத்தீங்களா, ட்ரெஸ் போட்டோம்னா காலர் நிக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். கவுண்ட் வந்து 7, 9, 11ங்கிற கவுண்ட்டுக்கு மேல இருந்து கீழே இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அந்த இடத்துல தேய்க்க தேய்க்க உங்களுக்கு சலைவா செக்ரேஷன் கூடும், உங்களுக்கு அந்த நரம்பு ரிலீஸ் ஆகும். தலையை நேரா வச்சு பண்ணணும். ஒரு ஸ்டெப்புக்கு தலையை சைட்ல திருப்பி பண்ணணும், ஒரு ஸ்டெப்புக்கு தலையை நேரா வச்சு பண்றோம். ஓகேவா, புரிஞ்சுச்சா? அடுத்த ஸ்டெப் போலாமா? யாருக்கு எதுவும் டவுட்னா கேட்டுருங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப் போயிட்டு திருப்பி நம்ம கழுத்துக்கு செஞ்சோம்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் கிளாஸ்ல. தயவுசெய்து செய்யும் போது யாரும் மோதிரம் போடாதீங்க, வளையல் போடாதீங்க. உங்க கழுத்துல இருக்கிற ஸ்கின் அது கிராச் பண்ணி விட்டுரும். காலர் போனை தேய்க்கணுமா மேம்? என்னன்னா காலர் போனை தேய்க்கணுங்களா? காலர் போன் வரையும் கையை கொண்டு வர சொல்லியிருக்கேம்மா. நெஞ்சி கொண்டு போகாம வரையும் கொண்டு வர சொல்லியிருக்கேன். காலர் போனை தேய்க்க வேண்டாம், தேய்க்க வேண்டியதில்ல. கையை மேல இருந்து கீழே காலர் போன் வரை வரணுமே தவிர காலர் போனை தேய்க்க வேண்டியதில்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் போயிடலாமா? சளி குறையுதா? பிரீத்திங் போறது ஈஸியா இருக்கா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுடைய 4 ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்றோம். இப்ப இந்த பாயிண்ட்ல காது கடியில இருந்த மணிக்கே இப்படி நிமிர்ந்து கொடுத்து ஃப்ரண்ட்ல கீழ் தாடை இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்த தேய்ச்சி விடணும். தலையை லேசா தூக்கி கொடுத்துக்கோங்க. இப்பயும் சொல்றேன், வலது கையை வச்சு இடது பக்கம் தான் பண்ண போறோம். இந்த கழுத்துக்கு செய்யறது எல்லாமே வலது கையில இருந்து இடது பக்கம், இடது கையில இருந்து வலது பக்கம் தான் பண்ண போறோம். ஏன்னா நம்ம செல்ஃபா பண்ணும் போது கிராஸ்ல தான் பண்ற மாதிரி இருக்கும்.
வேற யாரும் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டா பண்ணிக்கிடுவாங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நம்ம மாத்தி பண்றதுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. தேய்க்காதீங்க தப்பா கழுத்த நேரா வச்சுக்கோங்க. லைட்டா நாடி தூக்கி குடுத்துக்கோங்க. இப்படி தூக்கி குடுத்துட்டு, உங்களுடைய 4 விரல் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து 4 விரலோட இந்த பகுதி தான். இதுக்கு விரல கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. உங்களுடைய காதுக்கு அடியில இருக்கிற பாயிண்ட்ல இருந்து மேல் நோக்கி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எங்க எடுத்தோம்? கிராஸ்ல வந்தோம். அடுத்து ஸ்ட்ரெயிட்டா வந்தோம். அடுத்தது மேல் நோக்கி இந்த இடத்த 4 விரலுடைய பாயிண்ட்ல வச்சு கீழ் தாடையோட இழுக்கிறோம். தலை நேரா இருக்கணும். திரும்பக்கூடாது. இதுவும் 7, 9, 11 இப்படி இழுத்துடுங்க. இப்படி இழுத்துடும் போது இந்த இடத்துலயும் ஒரு நரம்பு வந்து சளி பிடிக்கும் போது ஸ்ட்ரெயின் ஆகும். இந்த பாயிண்ட்ல கழுத்துக்கிட்ட அம்மை கட்டு மாதிரி சொல்லி பாத்தீங்களா? அம்மா வந்து கன்னத்துல விட்டா இந்த பாயிண்ட் வரும். அதே மாதிரி சைனஸ் குறியவங்களுக்கும் இந்த இடத்துல வலி வரும். அந்த இடத்த வந்து என்ன பண்றோம்? 4 விரல் வச்சு காது கடியில இருந்து எடுத்து இந்த பாயிண்ட் இப்படி தேய்க்கணும். பக்கத்துல காமிக்கிற தெரியுதா? இந்த மாதிரி தேய்க்கணும். நீங்க ஆனா தலையை திருப்ப கூடாது. நேரா வச்சு பண்ணணும். தலையை சாய்க்கவும் கூடாது, திருப்பவும் கூடாது. நேரா வச்சு லைட்டா தலையை தூக்கி கொடுத்துட்டு பண்ணீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். வலது கையை வச்சு இடது பக்கம், இடது கையை வச்சு வலது பக்கமும் பண்ணிருங்க. ஈஸியா இருக்கா? இப்ப நல்லா உங்களால சுவாசம் பண்ண முடியுதா? காத்து உள்ளக்க போய் வருதா? சளி குறைஞ்சிருக்கா? இது இப்ப கலைச்சு விட்டுட்டோம். இன்னைக்கு ஃபுல்லா என்ன ஆகுங்கிறதையும் சொல்லிடுறேன். வாய் வழியா சளி, தொண்டை, ஒரு செருமல் வந்து சளி வெளியேற்றும். உள்ளக்க இருக்கிற நீரை ஃபுல்லா என்ன பண்ணும்? வெளியேற்றும். நீங்க என்னடா அது செஞ்சதுக்கு அப்புறம் சளி ஜாஸ்தி ஆகுதுன்னு நினைக்காதீங்க. அங்க கெட்டியிருக்கிற நீரு அந்த இடத்துல இருக்கிற ஒரு வைரஸ் கட்டி மாதிரி அந்த இடத்துல இருக்கும். தொண்டை கரகரன்னு வருதுல, கிச்சு கிச்சு கொடுக்குதுல, அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து அது ரிலீஸ் பண்ணி விடும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, அப்பப்ப சளி வர்றதை துப்பி கிளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. முழுங்காதீங்க சளியை திருப்பி திருப்பி. முழுங்கினீங்கன்னா அது இறப்பையில சேரும்போது உங்களுக்கு அது மோஷன் வழியா தான் வெளியேறுமே தவிர உங்களுக்கு நாசல் வழியாவே வெளியேறாது. இறப்பையில போய் மோஷன் வழியா வெளியேறிச்சுன்னா பிளட்ல வந்து மிங்கிள் ஆகும் சளியோட கிருமி. அதனால முடிஞ்ச அளவுக்கு வாய் வழியாவே சளியை வெளியேத்துங்க, மூக்கு வழியாவும் வெளியேத்துங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லுமா? அடுத்து வந்து கழுத்துக்கு இப்ப ஃபுல்லா சொல்லிட்டேன். கழுத்துக்கு நம்ம செய்யும் போது சளி தொந்தரவு சரியாகும் அப்படிங்கிறதும், இப்ப யார் யாருக்கெல்லாம் தொண்டையில வந்து கரகரன்னு ஈச்சிங் இருந்துட்டே இருந்தது, தொண்டை வலி இருந்தது, அதெல்லாம் ரிலீஃப் ஆயிருக்கா? ஓகே. செய்யக்குள்ளே சளி செய்யும் போதே சளி வருதா சார்? எனக்கு நல்லா ரிலீஃப் ஆகுதுமா. ரிலீஸ் ஆகுதாமா? தேங்க்யூமா. வளையல் மோதிரத்தை கழட்டி வச்சு பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா. உங்க ஸ்கின் தாம்மா இழைச்சிரும். திரும்ப சொல்றேன், கிளாஸ்ல வர்றவங்க வளையல் மோதிரத்தை கழட்டி வச்சு இது பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க கழுத்துல தான் ஸ்கிராட்ச் விழுந்துரும். சரியா? இதுல வந்து அடுத்த ஒரே ஒரு குட்டி கஷாயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு மிளகு, ஒரு சிலவங்களுக்கு சளியை பொறுத்து எடுத்துக்கோங்க. 1ல இருந்து 5 மிளகு. 1 வயசு பிள்ளைங்கள இருந்துட்டு இது கொடுக்கலாம். 1ல இருந்து 5 மிளகு லேசா இரும்புச்சட்டியில வறுத்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி வைங்க. 50 ml தண்ணிய 10 ml வத்த வச்சு அதை வந்து சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டே இருங்க. அந்த வைரல் தொற்றை வேகமா எடுத்துரும். இதுல ஒரு குட்டி அட்வைஸ் என்னன்னா, சளி இருக்குங்கிற பேர்ல நாங்க கை வைத்தியம் பாக்குறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷாயத்தை தூக்காதீங்க. சளி வந்து ஒவ்வொருத்தவங்க பாடிக்கு ஏத்த மாதிரி இது மாறும். நம்மளுடைய பாடி வந்து வாதப்பித்த கபத்துல என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சளி உள்ளக்க ஃபார்ம் ஆகும்போது நம்மளுடைய பாடியில மாறும். சளி விட்டதுக்கு அப்புறமும் ஒரு சிலவங்களுக்கு ட்ரை காஃப் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க வந்து எந்த ஒரு சித்தா டாக்டர் அட்வைஸ் இல்லாம டைரக்டா நீங்க ஏதாவது ஒரு கஷாயத்தை குடிச்சீங்கன்னா அது வந்து குடலை புண்ணாக்கி விட்டுரும். எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ், சளி லங்ஸ்ல இருந்து இருக்கும். அவங்க வந்து அதிகமான ஆடாதோட கஷாயத்தை தூக்கி குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆடாதோட கஷாயம் ஓவர் ஹீட்டு. உங்க பாடி வந்து எக்ஸஸ் ஹீட் ஏத்தும் போது குடல் புண்ணாயிரும். இல்ல சுக்குமல்லி காப்பி குடிச்சாவே சரியா போயிரும்ட்டு சுக்கு வந்து ஜாஸ்தியா போட்டு குடிச்சீங்கனாலும் என்ன ஆயிரும்? உள்ளக்க டைஜஸ்ட் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிரும். மருந்து அளவோட தான் எடுக்கிறது, அளவுக்கு மீறக்கூடாது. அதனால என்ன பண்ணுங்க, எது சாப்பிட்டாலும் தண்ணியில இருந்து எது குடிச்சாலும் வார்மா குடிங்க. சாப்பாடுல கொஞ்சம் மஞ்சப்பொடி ஜாஸ்தியா போட்டுக்கோங்க, ஒண்ணும் செய்யாது. சரியா? சோ நீங்க வந்து வீட்ல இருக்கிறத எடுத்து நம்ம சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கஷாயம் இந்த கஷாயம் தயவு செய்து போடாதீங்க. ஒரு குட்டி டாக்டர்கிட்ட யார்ட்டையாவது அட்வைஸ் எடுத்துட்டு நீங்க பண்ணிக்கோங்க. அப்படி அதுக்கு மேல தேவைப்படுதுன்னா நல்ல தண்ணியில என்ன பண்ணுங்க, தேன் கலந்து குடிங்க. அதுவே உங்க தொண்டையை ஃப்ரீ பண்ணி விடும். ஒண்ணுமே பண்ணாது, சரியாயிரும்.
ட்ரை காஃப்ல வந்து அதாவது சளி சரியா போய் ட்ரை காஃப்ல கொண்டு வந்து நிப்பாட்டும் பாத்தீங்களா? அந்த டைமிங்ல இந்த எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. இந்த இப்ப சொன்னேன் பாத்தீங்களா? மசாஜிங். இந்த மசாஜிங் பண்ணீங்கனாவே உங்களுக்கு அந்த நர்வ் சிஸ்டத்த ரிலீஸ் பண்ணிரும். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்மளுடைய செஸ்ட் பாயிண்ட். காலர் போன் இருக்கு பாத்தீங்களா? கரெக்ட்டா காலர் போன்ல கை வைங்க. காலர் போன்ல இருந்து காலர் போன் மெஷர்மென்ட் சொல்லிறேன். இது முக்கியமான பாயிண்ட். காலர் போனும் ஆம்பெட்டுக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் எடுக்கணும். இந்த பாயிண்ட்ல விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல வச்சு ஒரு அமுக்கி பாருங்க. அந்த இடத்துல வலி இருக்கும். இருமல் சளி இருக்கிற அத்தனை பேத்துக்கும் இந்த இடத்துல ஒரு வலி இருக்கும். கரெக்டா காலர் போன் மெஷர்மென்ட் பண்ணிக்கோங்க. உங்க கட்ட வச்சு காலர் போன்ல வைங்க. அடுத்து நம்மளுடைய ட்ரெஸ் போடுறோம்ல அந்த ஆம்பெட் பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகுது பாத்தீங்களா? அந்த பாயிண்ட்ல நம்மளுடைய நடு விரல வைங்க. 2க்கு நடுவுல ஆள்காட்டி விரல வச்சு பிரஷர் கொடுங்க. ஷோல்டருக்கு போல நானு கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம காலர் போன்ல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வர்ற இடம். நான் மேல அப்பர் ஷோல்டருக்கே நான் போல, கீழே தான் ஷோல்டருக்கு கீழே கொண்டு வரேன். நல்லாவே காமிக்கிறேன். காலர் போன்ல இருந்து என்ன பண்றோம்? கரெக்டா மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஆம்பெட் இப்படி விட்டோம்னா நம்மளுக்கு எங்க வரும்? காலர் போன்ல இருந்து இங்க லைன் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல செஸ்ட்ல கை வைங்க. கரெக்டா கை வச்சீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல கை வச்சீங்கன்னா ஒரு இடத்துல அழுத்தம் வலி இருக்கும். சளி இருக்கிற எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும். இருக்கா சார்? எஸ். இருக்கா? அந்த இடத்துல நம்மளுடைய 5 விரலோட நுனிப்பகுதியை வச்சு அமுக்கி பிரஸ் பண்ணணும். அமுக்கி பிரஸ் பண்ணும்போது கண்டிப்பா வலிக்கும். நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து செய்யுங்க. அமுக்கி கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் பண்ணுங்க. புஷ் பண்ணி வெளியில குடி கிளாக் வைஸ்ல தேய்க்க கூடாது. நல்லா அமுக்கிட்டு அந்த இடத்துல லைட்டா ஜென்டிலா கிளாக் வைஸ்ல ஒரு குட்டி மசாஜிங் பண்ணுங்க. குட்டி சர்க்கிள் போடுங்க. குட்டியா அப்படி ஒரு சர்க்கிள் போடுங்க. அந்த பெயின் வரணும். நீங்க மசாஜ் பண்ணும்போது அந்த இடத்துல பெயின் வந்து ரிலீஸ் ஆகணும். சுப்பிரமணியா தப்பா பண்றீங்க. காலர் போனுக்குள்ள போய் பிரஷர் கொடுத்துட்டு இருக்கீங்க. நெஞ்சிக்கு வாங்க. ட்ரெஸ் போட்டதுக்கு மேலேயே செய்யலாம். உள்ளக்க போகணும்னு அவசியம் இல்லை. ஸ்கின்னுக்குள்ள நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது மட்டும் அது உள்ளக்க போய்க்கோங்க. திரும்பவும் சொல்றேன், காலர் போன்ல போய் டச் பண்ணாதீங்க. ஷோல்டருக்கு போகாதீங்க. காலர் போன்ல இருந்து நம்மளுடைய கை ஆம்பெட்டுக்கு நடுவுல கொண்டு வாங்க. ஜென்ஸ் போனீங்க பாக்கெட் போட்டிருக்கீங்களா? உங்க டிஷர்ட் பாக்கெட் வரும்ல, பாக்கெட்டுக்கு மேல வர்ற பாயிண்ட் அது. ஜென்ஸ் லேடிஸா இருந்தா நம்ம இன்னர்ஸ் வேர் போடுற இடத்துல ஜாயிண்ட் ஆகும் பாத்தீங்களா? அந்த பாயிண்ட் ரோப்பும் இன்னர்ஸும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் கரெக்டா 5 விரலோட நுனி பாயிண்ட்டையும் வச்சு நீங்க கைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எத்தனை கவுண்ட் கொடுத்தீங்க அதே கவுண்ட் இந்த இடத்துல ரொட்டேஷன்ஸ்ல கொடுங்க. 7 7, 9 9, 11 11. அதே பாயிண்ட் ரொட்டேஷன் கிளாக் வைஸ்ல மட்டும் தான் கொடுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ்ல கொடுக்க கூடாது. இந்த இடத்துல மெதுவா இப்படி லைட்டா சர்க்கிள் பண்ணி ஒரு நல்ல ப்ரெஷர் கொடுங்க. சும்மா இப்படியே தேய்க்காதீங்க. ட்ரெஸ்ஸை தேய்க்கிற மாதிரி மசில்ஸ்ல ஒரு புஷ் கொடுத்து ரொட்டேட் பண்ணுங்க. அந்த இடத்துல தேய்ச்சி விட்டீங்கன்னா வீசிங் கண்ட்ரோல் ஆகும். சளி தொந்தரவு டக்குன்னு ரிலீஸ் ஆகி உங்களுடைய நுரையீரலுக்கு உண்டான ஃபங்க்ஷன் ப்ராப்பர் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ஸ் வச்சு ரைட் சைட்லயும் பண்ணிக்கோங்க. கரெக்டா நெஞ்சு பகுதி எடுத்து விட்டுருங்க. பிரீத்திங் ஃப்ரீ ஆகுதா? காலர் போன்ல இருந்து நெஞ்சிக்கு கொண்டு வர சொல்றியா? காலர் போன் கிட்டயே தேய்க்காதீங்க. காலர் போன்ல இருந்து சொல்லுங்கயா. ஃப்ரீ ஆகுதுங்க. சார் ஃப்ரீ ஆகுது. பெயின் இருக்கு. மசாஜ் பண்ண ஃப்ரீ ஆகுது. இதை நீங்க வந்து மேக்ஸிமம் மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸா பண்ணுங்க. பண்ணி அந்த இடத்த ஃப்ரீ பண்ணி லங்ஸை ப்ரீத் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இது சரியா போயிடும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? லாஸ்ட் ஒரு பாயிண்ட். கையை அப்படி தூக்கி விட்டுட்டு நம்ம கையை வச்சு ஆம்பெட்ல டேப் பண்ணி விடணும். இந்த இடத்த டேப் பண்ணணும். ரைட் ஹேண்ட்ஸ் வச்சு லெஃப்ட் சைடு. இதுவும் அந்த 7 or 11 டைம்ஸ் நம்ம எத்தனை கவுண்ட் மசாஜிங் எடுத்தோம் அதே கவுண்ட்டுக்கு கை அப்படி தூக்கி கொடுத்துட்டு 1 2 3 4 5 6 7. நல்லா நான் இப்ப தட்டும்போது எவ்வளவு சத்தம் கேட்டுச்சு அந்த அளவுக்கு கையை தூக்கி டேப் பண்ணணும். வலிக்காது. டேப்பிங் சவுண்ட் கேட்கணும். டப் 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 டப்னு அடிக்கிற டேப்பிங் சவுண்ட் கேட்கணும். 4 விரலோட இந்த பகுதியை வச்சு லூஸா வச்சுக்கோங்க. அப்பதான் டேப் பண்ற சத்தம் கேட்கும். நம்மளுக்கு கை வலிக்காது. ஆம்பெட்டுக்கு அடியில ஷோல்டருக்கு மேல எல்லாம் கிடையாது. கைக்கு அடியில அக்குள்ள அடிக்கணும். 2 பக்கமும் மாத்தி மாத்தி டேப் பண்ணி விடுங்க. இங்க 2 டேப் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளுடைய லங்ஸ்ல சளி வந்து சைட்ல தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். அந்த சைட்ல ஸ்டோர் ஆகிறத களைச்சி விட்டுருக்கும். களைச்சி விட்டாச்சு. ஆவி மட்டும் பிடிங்க. இன்னைக்கு சளி எல்லாத்துக்குமே சரியாயிரும். 2 நாள்ல சரியாயிரும் சளி. இதை பண்ணீங்கன்னா 2 நாள் 3 நாள் தொடர்ந்து பண்ணீங்கன்னாவே
சளி வந்து டக்குன்னு கிளியர் ஆகும். ஆவி பிடிக்கும் போது தண்ணியில 2 உப்புக்கல்லு மஞ்சப்பொடியும் கொஞ்சமா போடுங்க. 1 பிஞ்ச் 2 பிஞ்சுக்கு மஞ்சப்பொடி போடுங்க. வீட்டு பக்கத்துல வந்து இது துளசியோ அப்படி இல்ல வேப்பலை சம்திங் கற்பூரவள்ளி இலை இருந்தா அதை மட்டும் ஒரு 2 இலை அளவோட போட்டு ஆவி பிடிங்க. ஒண்ணுமே செய்யாது, டக்குன்னு சரியாயிரும். ஓகேவா? நல்லா இருக்கா கிளாஸ்? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? நல்லா இருக்கு மேடம். நல்லா இருந்ததுங்க கிளாஸ். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தண்ணி மட்டும் நல்லா சுட வச்சு குடிங்க. தண்ணிக்கு டேஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா 1-2 மிளகு போட்டு குடிங்க. சளி இல்லாதவங்க 1 மிளகு போட்டா போதும். சளி அதிகமா இருந்ததுன்னா 5 மிளகு யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகு போட்டு இன்டேக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது. சளி பிடிச்சிருந்தாலும் 5 மிளகு இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா சளி வேகமா ரெக்கவரி ஆகும். ரொம்ப தேவைப்பட்டா வாரத்துல 1 நாள் இல்லைன்னா 2 நாள் போது கொத்தமல்லி வெத்தலையை கட் பண்ணி போட்டு வைங்க. ஒரே ஒரு வெத்தலை தான் போடணும். அது மழை தண்ணி குடிக்கலாங்களா மேம்? ஒரே ஒரு வெத்தலை மட்டும் வாழையும் காம்பையும் கிள்ளி போட்டு கட் பண்ணி போட்டு ரசம் கொதிச்சு இறக்கும் போது வெத்தலை போட்டு வைங்க. வெத்தலை ரசம் சாப்பிட்டீங்கன்னா சளி கண்டிப்பா பிடிக்காது. மிளகு வெத்தலை போட்டு ரசம் சாப்பிட்டீங்கன்னா. மழை தண்ணி குடிக்கலாங்களா மேம்? மழை தண்ணி லைட்டா சூடு பண்ணி குடிங்கம்மா. ஓகே ஓகே தேங்க்யூ. தாராளமா குடிங்க. லைட்டா வார்ம் பண்ணிக்கோங்க. கொதிக்க வைக்கணும் இல்ல, லைட்டா வார்ம் பண்ணி குடிங்க. ஓகே தேங்க்யூ. ஓகேவா? மிளகு போட்ட தண்ணி கூட குடிக்கணுமா? என்னதுமா? மிளகு போட்டு குடிக்க சொல்றீங்களா தண்ணி? சளி பிடிக்கும் போது குடிக்க சொல்றேன். சளி பிடிக்கலனாலும் ஒரு 10 நாளைக்கு காலையில 1 மிளகு போட்டு குடிங்க. சளியே இல்லாதவங்க காலையில 1 மிளகு லேசா மிளகு இருஞ்சிட்டில வறுத்து வச்சுட்டு 1 மிளகு போட்டு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அந்த ஒரு 10 ml எம்டி ஸ்டமக்ல குடிங்க. சளி அதிகமா இருக்கிறவங்க 5 மிளகு போட்டு குடிங்க. இந்த ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு இந்த சீசன் மாறும். ஏன்னா நம்மள இவ்வளவு நாள் மழை பெஞ்சி இருக்கக்கூடிய சீசன்ல எல்லாம் நம்ம வாழல. இது இப்ப நம்மளுக்கு இருக்கு. அதனால நம்ம இந்த மழை சீசன் முடிஞ்சு நம்மளுக்கு வரதாண்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு நார்மல் ஆயிடுச்சுன்னா நீங்க நார்மலா எடுத்துக்கோங்க. 5 மிளகு சளி பிடிச்சவங்களுக்கு, 1 மிளகு திருப்பி உங்களுக்கு சளி பிடிக்காம இருக்கிற கண்டிப்பா அவ்வளவுதான். ஓகே. வணக்கம் மேம். மேம் சொல்லுங்கம்மா. மேம் நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துலயும் எப்பயுமே எனக்கு ஒரு 1 இயராவே இந்த வலி இருக்கு மேம். சின்னதா லைட்டா எரிச்சல் மாதிரியும் இருக்குங்க மேம். எந்த இடத்துலமா? நீங்க யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? கவிதா மேம். எந்த இடத்துலமா வலிக்குது? நீங்க சொன்னீங்களா மேம் இந்த இடம்? இந்த இடத்துல. ஓகே. மதர் ஃபீட் குடுக்குறீங்களாமா? குடுத்திருக்கீங்களா? இல்ல மேம் இல்ல. இப்ப இல்லைங்க மேம், இப்ப இல்ல. மதர் ஃபீடு குடுத்துருக்கேன். இல்ல பிள்ளைங்களுக்கு எவ்வளவு நாள் கொடுத்திருக்கீங்க? 2 வருஷம் மேம். 2 வருஷம் கொடுத்திருக்கீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி மேம், இப்ப இல்ல. அப்ப கொடுத்தது. ஓகே. உங்களுடைய நெஞ்சு பகுதியை பிரஸ்ட வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டு கொடுத்திருக்கீங்களா இல்ல சும்மாவே தான் கொடுத்தீங்களா? இல்ல மேம், சும்மா அப்படியேதான் மேம் கொடுத்தது. மேம் இப்ப வந்து இந்த கொரோனா டைம்ல இருந்தா மேம் எனக்கு இந்த வலி ஓவரா இருக்கு. என்னம்மா? கொரோனா டைம் இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்து அந்த வலியும் அந்த சின்ன எரிச்சலும் இருக்குங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். எல்லாருமே இது வந்து ஒரு மெடிக்கல் ரீதியா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். கம்பல்சரியா கன்சீவ் ஆனவங்க 7 மாசத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பிரஸ்ட மசாஜிங் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மதர் ஃபீட் தாய்ப்பால் கொடுக்கும் போதும் நம்மளுடைய நெஞ்சு பகுதியை நல்லா மசாஜிங் பண்ணிட்டு கொடுக்கணும். காலைச்சக்கரம் நம்ம குரூப்ல வந்து லேடிஸ்க்கு வந்து கிளாஸஸ் வந்து நம்ம குரூப் கிளாஸஸ் டைரக்டா ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கும் பாத்தீங்களா? 1 டே அவங்க செக்ஷன் கொடுப்பாங்களா, 2 நாள் கிளாஸஸ் சொல்லிட்டு குரூப் போடுவாங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு. அந்த குரூப்ல பிரஸ்ட் மசாஜுக்கு உண்டானதை தனியா லேடிஸ்க்கு நாங்க சொல்லி கொடுப்போம். அந்த டைம் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற பெயினை ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க சொல்லுவோம். கம்பல்சரியா இது வந்து அந்த டைமிங் வந்து கம்பல்சரியா இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது வாரத்துல 2 நாளைக்கு நல்லா உங்களுடைய நெஞ்சு பகுதியை
மசாஜிங் பண்ணி குளிக்கணும் கம்பல்சரியா லேடிஸ். பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெயின் இருக்காது. ஃபியூச்சர்ல எந்த விதமான நோயும் வராது நம்மளுடைய மார்பகத்துல. எதுக்கு சொல்றேங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நான் வந்து ஓப்பனா எதுவுமே சொல்லல, யாரையும் பயமுறுத்தல. ஆனா புரிஞ்சுக்கோங்க, மார்பகத்துல எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி உங்களுக்கு வலது பக்கத்துல இருக்கிற மார்பகத்துல பெயின் இருக்கு அப்படின்னா, வலது பக்கத்துல இருக்கிற ஓவரிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அர்த்தம். இடது பக்க மார்பகம்னா இடது பக்கத்துல இருக்கக்கூடிய லேடிஸ் ஓவரி, கர்ப்பப்பை ஓவரிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன், உங்களுடைய மாதவிடாய் ஒரு நேரம் நல்லா வரும், ஒரு மாசம். அடுத்த மாசம் சரியான முறையில போகாது, பிரச்சனை வரும். வயிறு வலியோ சம்திங் சரியா ப்ளீடிங் ஆகாது, இல்ல டேட் தள்ளி போறது, இந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கு அடுத்த மாசம் என்ன ஆகும்? நல்லா இருக்கிற ஓவரியில கரெக்ட் டேட்ல போகும், பெயினே இல்லாம இருப்பீங்க. கரெக்டா? பேசுறது கேக்கல? கேக்குது மேம், கேக்குது மேம். நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருந்ததா? பீரியட் டைம்ல எந்த பிரச்சனையும் இல்ல மேம். மாசம் கரெக்டா அதெல்லாம் வந்துரும் மேம். இது வந்து இன்னொன்னு, எனக்கு சளி பிரச்சனை இருந்தது 1 இயர் 2 வருஷமாவே சளி தொந்தரவு இருந்தது. மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருந்தது. கொரோனாக்கு அப்புறமா? ஆமா மேம். நான் 6 மாசம் கிட்டத்தட்ட 5 மாசம் சித்தா மருந்து எடுத்திருந்தேன் சளிக்கோசரம். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே பண்ணி டாக்டர் நார்மல் சொன்னாங்க. ஆனாலுமே கூட எனக்கு சளி ஏதோ உள்ள இருக்குமோ, அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் மேம். ஏன்னா அந்த இடம் வலியும் இருக்கு, அது லைட்டான எரிச்சல் மாதிரி எனக்கு அப்பப்போ அப்படியே வந்துட்டு போகும். சரி, அப்ப என் நம்பர் எடுத்துட்டு இண்டிவிஜுவலா நீங்க அடுத்த ஒரு கன்சல்டிங் வாங்க. உங்கள்கிட்ட நான் தனியா பேசுறேன், என்ன பிரச்சனை உள்ள இருக்குன்னு பார்ப்போம். சரியா? சரிங்க, சரி. தேங்க்யூ. பர்சனல்ஸ் இருக்குன்னா என் நம்பர் எடுத்துட்டு நீங்க தனியாவே பேசுங்க. நம்ம குரூப் கிளாஸஸ் ஓரியன்டா பேசும்போது குரூப் கிளாஸஸ்க்கு உண்டான இந்த டவுட்டை மட்டும் கேளுங்க. உங்களுடைய பர்சனல், உங்களுடைய ப்ராஜெக்ட் உரியதை வந்து கிளாஸ் தனியா வந்துருங்க. ஏன்னா குரூப்ல எல்லாருமே அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ற மாதிரி வந்துரும். அதனால தனியா வாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. நம்ம கிளாஸ் பத்தின எதுவும் டவுட் இருக்கா? யாருக்கும் கிளாஸஸ்ல கைக்கு கொடுத்தது பாயிண்ட் டேப் பண்ணது எதுவும் டவுட் இருந்ததுன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் சொல்லிருங்க. இது சளிகிறப்பதான் செய்யணும், மாத்த செய்யக்கூடாதா மேடம்? இப்ப இந்த பயிற்சி எப்ப சளிகிறப்ப சாதாரண எப்பயும் செய்யலாங்களா? தாராளமா ரெகுலரா செய்யுங்க, சளியே பிடிக்காது. அதுதான் கேட்டேன் மேடம். அதான் கண்டினியூ பண்றது கேட்டாங்க மேடம். ஓகேயா. இதை வந்து என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது எண்ணெய் தேய்க்கிறது இந்த மெத்தட்ல எண்ணெய் தேய்க்கணும். இந்த பாயிண்ட்ல எல்லாம் எண்ணெய் தேய்க்கணும்னு தான் நான் உங்களுக்கு கழுத்து 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். கழுத்தை திருப்பி வச்சு செய்யறது இதுன்னு சொல்லிட்டு, நெஞ்சு பகுதி இதெல்லாம் வந்து எண்ணெய் தேய்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய வர்ம பாயிண்ட்டை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது செய்யறதுனால சளி பிடிக்கவும் செய்யாது, சளி பிடிச்சிருந்தாலும் சரியா போயிரும். ஆனா இன்னைக்கு மழை பெய்யறதுனால இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு நாளைக்கு மழை நிக்க தண்டியும் தயவு செஞ்சு யாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. தொடர்ந்து மழை பெய்யும் போது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சளி கூடிரும். அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வார்மா சூடா சாப்பிடுங்க. நான் பழங்கள் தான் சாப்பிடுவேன், பச்சை காய்கறி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மழை பெய்யும் போது எடுக்காதீங்க. கொஞ்சம் எதுனாலும் சூடா சாப்பிட்டுக்கோங்க. கிளைமேட் நம்மளுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட ஆகாது, மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நீங்க சாப்பாடு முறையெல்லாம் பழங்கள், காய்கறி, சாலட் எல்லாமே சாப்பிடறத சாப்பிட்டுக்கோங்க. எதுவா இருந்தாலும் வந்து அதிகமாக்குங்க. பச்சை மிளகாயை விட மிளகோட காட்டத்தை அதிகமா சாப்பாடுல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் தொற்று வந்து கம்மியாகும். நன்றி மேடம். தப்பிச்சுக்கோங்க எல்லாரும். சைனஸ் பிரச்சனைக்கு இதே மாதிரி செஞ்சா சரியா போயிடுங்களா? என்னமா சைனஸ் இருக்குன்றாங்களே அதுக்கு? இது மாதிரி உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும். அடுத்த கிளாஸ்ல வந்து முகத்துக்கு, ஆமா அடுத்த செக்ஷனுக்கு நான் சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ் வந்து முகத்துக்கு உண்டான மசாஜிங் பண்ணணும், ஃபேஸ் மசாஜிங் சொல்லிட்டு. அதுலதான் சைனஸ் பாயிண்ட்டுக்குரியது. ஃபேஸ் மசாஜ் பண்ணும்போது ஃபேஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு பண்ற மாதிரி இருக்கும். அதனால அடுத்த கிளாஸஸ்க்கு வரும்போது எல்லாருமே ஒரு கிளாஸஸ் டம்ளர் தண்ணியோட வந்துருங்க. பிளஸ் இது ஒரு பென்சில், ஷார்ப் பண்ணாத ஒரு புது பென்சிலும் ஒரு பலூன், 2 பலூனும் கொண்டு வந்துருங்க. ஸோ பலூனு, பென்சில், ஒரு டம்ளர் கிளாஸ் தண்ணி, அதை வச்சு பண்ண எக்ஸசைஸ் பண்றோம். 2 செக்ஷன் எக்ஸசைஸ் இருக்கும். அதுக்கு அடுத்ததான் கொடுக்கும்போது உங்க ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மேடம் ஆயில் தடவை தான் எக்ஸசைஸ் பண்ணதுங்களா? என்ன சார்? செய்யறப்ப ஆயில் தடவிக்கணும், தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் லேசா தடவி. சரி மேடம். நன்றி மேடம். ஓகே. ஹாய் ஈஸ்வரி.
இந்த பயிற்சி பண்ணையில எல்லாம் எண்ணெய் தடவி தான் பண்ணணுமாங்க மேடம்? லேசா எண்ணெய் தடவிட்டோம்னா கையில இருக்க ஹீட் வந்து நம்ம இந்த தோலுக்கு வந்து நம்மளுக்கு போய் ரஃப் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து வலிக்காதுமா, அதுக்காண்டி பண்றோம். ஓகே. எண்ணெய் தடவி எண்ணெய் இல்லாம தேய்க்கும் போது நம்மளுக்கு உராய்வு கொடுக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து ரேஷஸ் ஆகி வலிக்கும் பாத்தீங்களா, அதுக்காண்டி லேசா எண்ணெய் வச்சுக்கிறோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது இந்த ஸ்டெப்பை ஃபுல்லா ஃபாலோ பண்ணி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஈஸ்வர். வணக்கம் மேடம். வேற எதுவும் டவுட் பேசணுமா? ஈஸ்வரி, உங்களுக்கு கேக்குதா? கேக்குது, சொல்லுங்கம்மா. ஓகே. என்னோட கொஸ்டின் சாட்ல போட்டிருக்கேன், கொஞ்சம் பாக்குறீங்களா? பாக்குறேன். கவிதா மேம் தானே நீங்க? டைரக்டா கிளாஸ்க்குள்ள இது அப்புறம் பேசலாமே, நீங்க கூப்பிடலாமே இப்ப. என்னங்க? கூப்பிடலாமேம்மா கொஞ்ச நேரத்துல. இந்த இப்ப உங்களுக்கு செக்ஷன் முடிச்சுன்னு நீங்க டைரக்டாவே கூப்பிடலாம்லே. எனக்கு உங்க நம்பர் இல்ல, அதனால தான் I couldn't contact you. நம்பர் சொல்லவா? Yeah. 93. Can you note it down? யாரும் தேவைன்னா நோட் பண்ணிக்கோங்க. 93 671 671 75385. You got it? கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா உங்க நம்பர்? 93 Yeah. 67 மேடம் 671. No, you break ஆகுது. 93 671 75385. Okay, all right. Thank you. Bye. மேடம் இன்னொருக்கா சொல்லுங்க. 93 671 75385. 7585. 93671 75 385. ஓகேங்க மேம், தேங்க்யூ. கிளாஸஸ் டைமிங் யாரும் எனக்கு ரிங் கொடுக்காதீங்க. கிளாஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிங் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிங் கொடுத்துட்டீங்க, அதனால தான் கேக்குறேன். ஏன்னா இப்ப பேசுறது வந்து பிரேக் ஆகும் நீங்க ரிங் கொடுத்தீங்கன்னா. ஓகேவா? சோ நம்ம இந்த செக்ஷனை முடிச்சுக்கலாமா? நன்றி மேடம். தேங்க்யூ சார். இன்றைய நிகழ்வுல சிறப்பா நமக்கு வந்து வர்மத்தை பத்தி மேடம் வந்து தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்காங்க. இன்று வந்து தோள்பட்டை கழுத்துக்கு உண்டான வர்மத்தை வந்து நமக்கு வந்து புது நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு சிறப்பித்து கொடுத்தாங்க. அந்த வகையில இதுல தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு ஒரு அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். இதுல புதுசா பயணிக்கிறவங்களுக்கு புதுமையான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். தொடர்ச்சியா நீங்க அந்த நிகழ்ச்சியில வரக்குள்ள உங்களுக்கு இந்த வர்மத்துக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எந்தெந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி முத்துமாரீஷ் மேடம் வந்து நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால வந்து நிறைய பேர் ரிலீஃப் ஆகி உடல் அளவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய கடவுளா தான் தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு சளி தொந்தரவு அதிகமா இருந்திருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா தொடர்ச்சியா மழை இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் அந்த சளி வந்து இப்போ ஓரளவு எல்லாருக்குமே 90% வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அதிகமா இருக்குது. அதுக்குண்டான பெரிய ஒரு நிவாரணம் மாதிரி நமக்கு ஒரு இன்னைக்கு ஒரு வருமத்தினால நமக்கு நாமே சரி பண்ணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வை நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து வாங்க. இது மாதிரி லேடிஸுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு அற்புதமான இந்த வர்ம சிகிச்சையை வந்து நம்ம இந்த நேரடி வகுப்புல கூட அம்மா சொல்லி கொடுப்பாங்க. நம்ம சிவசைவத்துல வந்து லாஸ்ட் இயர் வந்து உள்ள அதுல வந்து சிறப்பா எல்லாருக்குமே பெண்களுக்கு உண்டான அந்த வர்ம சிகிச்சையை வந்து சிறப்பா தனி செஷனாவே எடுத்து சிறப்பித்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம அடுத்த செஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணுவோம் இந்த வர வருஷத்துக்கு. அதுலயும் லேடிஸுங்க எல்லாருமே கலந்துகிட்டு அது மாதிரி பயன்பெறணும். ஏன்னா நீ வாழ்க்கை முறையில வந்து நமக்கு எந்தவித ஒரு தொந்தரவுகளும் ஏற்படாத வண்ணம் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு இது மாதிரியான பயிற்சி முறைகள் நமக்கு அத்தியாவசியம் தேவை. எனவே வந்து எல்லாருமே பயன்படுத்திக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய செஷன்ல வந்து நமக்கு அற்புதமா இந்த செய்திகளை வந்து தோள்பட்டை கழுத்துக்கு உண்டான வர்ம சிகிச்சையை பத்தி இன்னைக்கு நமக்கு அற்புதமா வகுப்படுத்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த மழை காலத்துல மட்டும் நம்ம இந்த எண்ணெய் தேய்ச்சி, ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணுங்கிற அவங்களோட கான்பிடண்டா நமக்கு ஒரு வகுப்புல சொல்லுவாங்க. ஆனா இந்த மழை இருக்கிற காரணத்தினால மட்டும் இப்ப வேண்டாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே பின்பற்றி மழை விட்டதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயோட நம்ம காம்பினேஷன் பண்ணி நம்ம அந்த செய்கைகளை செய்யலாம். அது வரைக்கும் நம்ம எண்ணெய் இல்லாம இது மாதிரி பயிற்சி முறைகளை செய்யணும் அப்படிங்கிற அவங்க வேண்டுகோளை ஏற்று நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம பின்பற்ற வேண்டும் என அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் முக்கியமான செய்தி என்னன்னா, இப்ப மேடத்தை வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டீங்க. சந்தோஷம். எல்லாரோட டவுட்ஸுக்கும் அவங்க கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களை பர்சனலுக்கு உண்டான டவுட்ஸுக்கும் அவங்க வந்து கிளியர் பண்றதா நம்பர் கொடுத்துருக்காங்க.
நம்ம காலச்சக்கரம் குழுல சொல்றது என்னன்னா, திரும்பவும் சொல்றது என்னன்னாக்கா, நீங்க யார்கிட்ட வந்து ரெமெடி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா அவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கிட்டாலும், நம்ம காலச்சக்கரம் குழு ஒண்ணு இயக்கிட்டு இருக்கிறோம். அதோட ரெமெடி என்ன அவங்கள்ட்ட நீங்க எடுத்ததுக்கு உண்டான ரெமெடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்க நீங்க குடுங்க. ஏன்னா வந்து இந்த நிகழ்வோட வெற்றி என்னன்னா, நம்ம செய்கைகள் வகுப்பு எடுக்கிறத வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்பட்டோம் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெளிவுபடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த குழு இயக்கிட்டு இருக்கோம். எனவே அனைவரும் வந்து நீங்க அவங்கள்ட்ட பர்சனலா பேசி உங்களோட ரெமெடிய நீங்க கேட்டுக்கிட்டாலும், அதுக்குண்டான பயன்கள் என்ன உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத வந்து நீங்க குழுவுல அனைவரும் தெரிவிக்கணும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா வந்து இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. நம்ம வந்து இந்த நிகழ்வு வந்து மற்றவர்களுக்கு பயன்பெற வேண்டும், மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், அனைவருக்கும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துல தான் நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்க வந்து எந்த விதத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய நாங்க எடுத்துக்கிட்டோம், எந்த அளவுக்கு எங்களுக்கு பயன் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம குரூப்ல அனைவரும் தெரிவிக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய செஷன்ல நமக்கு சிறப்பா எடுத்து வகுப்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் காலை இனிய வணக்கம். நன்றி. வாழ்க நன்றி. வளமுடன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க குரூப்ல காலச்சக்கரம் குரூப்ல கேளுங்க. அவங்க காலச்சக்கர குரூப்ல இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரெமெடினாலும் உங்களுக்கு வந்து சிறப்பா சொல்லுவாங்க. நம்பரும் குடுத்திருக்காங்க. பர்சனலா நீங்க கேட்டு தெரிவிச்சுக்கிட்டு இத வந்து நீங்க கண்டிப்பாக குரூப்ல நீங்க தெரியப்படுத்தணும் என அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி. நன்றி. தேங்க்யூ. நன்றிங்கம்மா. சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பிரயாணத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் இன்று நமக்கு வர்ம சிகிச்சை தோள்பட்டை கழுத்துக்கு உண்டான அற்புதமான நிகழ்வை சிறப்பித்து கொடுத்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அனைவருக்கும் ஒரு முக்கிய தகவல், நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த மார்கழி மாசம் நம்ம 1ஆம் தேதி வந்து வர்ற திங்கட்கிழமையில இருந்து எல்லாருமே செஷன் கேட்டிருந்தீங்க. அதனால அந்த தியான வகுப்பு வந்து நம்ம 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மார்கழி 1 மாசம் மட்டும் நிகழ்வு வந்து 5 மணிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 5 to 5:30 வந்து அந்த தியான வகுப்பு வந்து கண்டிப்பா நம்ம வந்து செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எல்லாருமே விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்க. நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி அந்த நிகழ்வு வந்து வர்ற திங்கட்கிழமையில இருந்து, அதாவது மார்கழி 1லேருந்து மார்கழி 30 தியான வகுப்பு வந்து காலையில 5 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். 5லேருந்து 5:30 மணி வரைக்கும் தியான வகுப்பு. 5:30லேருந்து நம்ம செஷன் ரெகுலரா நடக்கிற மாதிரி எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி உங்களுடைய விருப்பங்கள் எதா இருந்தாலும் நீங்க தொடர்ச்சியா இந்த குழுவுல தெரிவிக்கும்படி அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வணக்கம். இந்த என்னோட பயிர் வணக்கம். எங்களுக்கு அளித்த இந்த பிரயா ரோட்டி சங்கத்துக்கும் ஸ்ரீமிஸ்வ ரோட்டி சங்கத்துக்கும் மற்றும் மனபாலன் ஐயா மற்றும் எனது ஆசான் இன்று அற்புத தகவல், சளி பிடிச்சா உடனே சௌகரியம் பண்ணிக்கிற ஒரு அருமையான ஒரு தகவலை கொடுத்த முத்துமாரீஸ்வரி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றிங்க ஐயா. வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.